அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த அமிர்தா ஜோதின் சார்பாக நம்ம வாரம் வாரம் இந்த வாரப்படம் நம்ம போட்டுகிட்டே வரோம் இல்லையா? அதில் நம்ம நேயர்கள்லாம் நல்ல ஒரு நம்மளுக்கு நிறைய நேயர்கள் அதை நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த வாரப்படம் அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி. இந்த வாரம் திங்கள் முதல் ஞாயிறு வரை இந்த ஒரு வார காலத்திற்கு நம்ம ரிஷபராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ ரிஷபராசினியர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசியில் இருந்து 11ஆம் வீட்டில், அதுவும் சனியும் செவ்வாய் புதனும் சேர்ந்துருக்காரு. இப்போ இந்த வாரத்தில் இறுதி பகுதியில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சுக்கிரன் அந்த மாதிரி ஒரு 3 கிரகத்தில் கூட்டு கிரகமாக இருக்கிறதுனால அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வலிமையான வாரமாக இது அமையும். பொதுவாக இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதன் வியாழன் 2 தினங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த ரிஷபராசினியர்கள் இது ஞாபகத்தை வச்சிங்க. இந்த வாரத்தில் புதனும் வியாழும் உங்களுக்கு சந்திராஷ்டமாக இருக்கும். அந்த ஒரு 2 நாட்கள் நீங்கள் ஏதாவது ஒரு சுப நிகழ்வுகள் செய்யணும்னா அவசியம் நீங்கள் தவிச்சிருங்க. ஏன்னா சந்திராஷ்டத்தில் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அது நம்மளுக்கு எதிர்மறையான பார்வை தான் நம்மளுக்கு அதை அழைக்கும். ஏன்னா காரணம் சந்திராஷ்டமங்கிறது நம்ம ராசிலேருந்து 8ஆம் இடத்தில் சந்திரன் செஞ்சுட்டே இருக்கிறதுனால அது சந்திராஷ்டமம்னு நம்ம சொல்கிறோம். அந்த நேரத்தில் சுப காரியங்கள் செய்யாமல் இருப்பது ரொம்ப நல்லது. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தின் முன்பகுதி 2 நாளும் பிற்பகுதி 2 நாளும் ரொம்ப நல்லா இருக்குது. மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.